ஆண்டாள் திருவடிகளே சரணம். தூமணி மாடத்து சுட்டும் விளக்கெரிய தூபம் கமழ துயில் அணைமேல் கண் வளரும் மாவான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று என்று நாமம் பலவும் நவின்றேலோரம்பாவாய். இது திருப்பாவையினுடைய 9வது பாசுரம். திருப்பாவையை எப்படி எந்த கோணத்திலே பார்த்தாலும் கூட நமக்கு புது புது அர்த்தங்கள் தெரிந்து கொண்டே இருக்கும். எண்களின் அடிப்படையில் பார்த்தா அது ஒரு சிந்தனையை கொடுக்கும், சப்ஜெக்டிவாக பார்த்தா அது ஒரு சிந்தனையை கொடுக்கும், ராமானுஜரோட இணைச்சி திருப்பாவை பார்த்தா அது ஒரு சிந்தனையை கொடுக்கும், வேதங்களோடு திருப்பாவை இணைத்து பார்த்தால் அது ஒரு விதமான சிந்தனையை கொடுக்கும், வாழ்வியலோடு இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற வாழ்வியலோடு திருப்பாவையை இணைத்து பார்த்தால் அது ஒரு விதமான சிந்தனையை கொடுக்கும். அப்படி தொட்ட இடங்களெல்லாம் துலங்குகின்ற ஒரு அற்புதமான பிரபந்தம்தான் என்ன பிரபந்தம்? திருப்பாவை என்கிற பிரபந்தம். அந்த திருப்பாவை பிரபந்தத்தினுடைய இன்றைய பாசுர எண் எத்தனாவது பாசுரம்? இது 9வது பாசுரம் இல்லையா? அப்போ 9 என்கிற பாசுரம் எப்படி இந்த தூமணி மாடம் பாசுரத்துக்கு பொருந்தும் அப்படிங்கிறத பார்க்கணும். எப்படி 9 என்கிறது பொருந்தும்? முதல்ல இது மார்கழி மாதம். மார்கழி மாதம் எத்தனாவது மாதம்? 9வது மாதம். மார்கழி மாதம் என்பது 9வது மாதம். சித்திரையில் ஆரம்பித்தா மார்கழி மாதம் என்பது 9வது மாதம். அப்போது இந்த மார்கழி மாதத்துக்கு தொடர்புடைய ஒரு பாசுரம். மார்கழி 9வது மாதம், திருப்பாவையில் இது 9வது பாசுரம். அப்படி ஒரு தொடர்பு இருக்குது. சரி, ஒன்று முடிஞ்சு போச்சு. நமக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு எத்தனை தொடர்பு? நமக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு 9 விதமான தொடர்பு. அதாவது தொடர்புக்கு 2 விதமான தொடர்பு இருக்குது. ஒரு தொடர்பு சம்பந்தம்னு சொல்லுவோம். சம்பந்தம்னா பந்தம், பந்தித்தல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சம்பந்தின்னு சொன்னால் அவங்க பொண்ணு கொடுக்குறாங்க, மாப்பிள்ளை கொடுக்குறாங்க, அதுலேருந்து புதுசாக அந்த தொடர்பு வந்துடுது. அது வரைக்கும் யாருன்ட்டே தெரியாது. அப்புறம் எங்கள் சம்பந்தி அம்மாங்க. ஏன்? அந்த திருமணத்துக்கு முன்னாடி வரை அவங்க யாரோ நம்ம யாரோ. அப்போ திருமணம் என்கிற உறவு ஒரு தொடர்பை, அந்த ஒரு உறவை ஏற்படுத்துகிறது. அதுதான் பந்தம், பந்தித்தல்னுட்டு அர்த்தம். அப்புறம் அவங்க நல்லது கெட்டதுக்கு நம்ம போகணும், நம்ம நல்லது கெட்டது வரணும், ஒரு பந்தம் வந்துடும் இல்லையா? இந்த பந்தம் எதனுடைய அடிப்படையில் வருகிறது? இந்த பந்தம் என்பது ஏதாவது ஒரு நிகழ்வு, ஒரு தொடர்பு, இதனால் வருது. அவ்வளவு. ஏன் இப்போ நம்ம குழந்தைங்களை என்ன சொல்கிறோம்? உறவுன்னு சொல்கிறோம். இவன் என்னுடைய பையன்ங்கிறோம். அந்த பையன்கிட்ட கேட்டால் இவர் எங்கள் அப்பாங்கிறார், இவரை போனால் இவர் எங்கள் சித்தப்பாங்கிறார், அவர் போனால் அவர் பெரியப்பாங்கிறார் இல்லையா? இவன் மாமாங்கிறார், மச்சாங்கிறார். எத்தனை உறவு இருக்குது பாருங்கள். சரி, இந்த உறவெல்லாம் எப்படி வருது? இந்த உறவு எல்லாம் உத்பாதிக உறவுன்னு சொல்லுவோம். இந்த உறவெல்லாம் என்ன உறவு? உத்பாதிக உறவு. ஒரு இரத்த சம்பந்தத்தினாலே இந்த பிறவிக்கான உறவு இல்லையா? இந்த பிறவிக்கான உறவு. இப்போ நம்முடைய அம்மா யாரோ அதே அம்மா தான் போன ஜென்மத்தில் அம்மாவாக இருந்தாங்களா அப்படின்னு சொல்லவே முடியாது. அவங்க ஒரு கழுதையாக இருக்கலாம், நம்ம ஒரு குதிரையாக இருந்திருக்கலாம். 2 பேரும் புண்ணியம் பண்ணி மனுஷனாக பிறந்து நீ இந்த ஆத்மாவுக்கு அம்மாவாயிரு, நீ இந்த ஆத்மாவுக்கு பிள்ளையாயிரு. பகவானே அப்படித்தான் தாய் தந்தையரை தேர்ந்தெடுக்கிறான். தனக்கு ஒரு தாய் தந்தை, தனக்கு ஓமை இல்லாதான், தனக்கு ஒரு தாய் தந்தை இல்லாதவன் தன்னுடைய அவதார விசேஷணமாக ஒரு தாய் தந்தையை தானே தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நமக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன? அர்ஜுனன் கேட்குறான், என்னமோ நீ ஒரு காலத்தில் ஏதோ சொன்ன, அந்த காலத்தில் நான் அவனுக்கு சொன்னேன், இந்த காலத்துக்கு அவனுக்கு சொன்னேன்னு சொல்கிறியே, அப்போ நீயும் வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு விதமாக இருந்திருக்கிற, நானும் இருந்திருக்கிறேன், நீயும் பிறந்திருக்கிற, நானும் பிறந்திருக்கிறேன் இல்லையா? அப்புறம் நீ எப்படி பகவானாக இருக்க முடியும்? ஒரு கேள்வி கேட்குறான் பகவத்கீதையில், ஒரு கேள்வி கேட்குறான். அப்போ பகவான் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறான், நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. நீயும் பிறந்திருக்கிற, நானும் பிறந்திருக்கிறேன். ஆனால் நீ கர்மாவின் அடிப்படையாக பிறந்திருக்கிறாய், நீ வினையின் அடிப்படையிலே பிறந்திருக்கிறாய். நான் வினை தீர்ப்பவன் என்கிற முறையிலே பிறந்திருக்கிறேன் இல்லையா?
நீ சேதனன். நான் யார்? சேஷி. யார்? சேஷி. சேஷையான்னு சொல்கிறோம் இல்லையா? சேஷி, ஆதி சேஷி. அவன் சேஷி என்ன? தலைவன் அப்படின்னு அர்த்தம். 9 சம்பந்தங்கள் இருக்குது. அதுக்கு நிருபாதிக உறவுன்னுட்டு பேர். உறவுகளில் இந்த பிறவிக்கென்னு வருகின்ற இரத்த உறவுகள். அது ஆச்சாரியர் சொல்லும்போது போவோம். இந்த உறவு எப்போ போவோம்? ஒரு குடம் நீரோடு போகும் உறவுகள்ங்கிறார். தலையில் தேய்ச்சி அங்கேருந்து 3 ஓட்டை போட்டாச்சுன்னா அதோட உறவு முடிஞ்சு போச்சு இல்லையா? அதுக்கப்புறம் இது வேறு ரூட்டில் போவோம், அது வேறு ரூட்டில் போவோம். 2 பேரும் எந்த இடத்துல போய் சேருவாங்கன்னுட்டு பகவான் தான் நிர்ணயம் பண்ணுவான். அந்தந்த வினை தான் நிர்ணயம் பண்ணும். அந்தந்த வினை தான் நிர்ணயம் பண்ணும். இதுக்கு ஒன்பான் உறவுன்னுட்டு பேர். ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இது. ரகசிய நூல்களில் நவவித சம்பந்தம்னு சொல்லுவாங்க. நவவித சம்பந்தம். அவன் தலைவன், நாம் தொண்டன். நாம் எது? அவன் ஆதாரம், நாம் ஆதேயம். அவன் அனுபவிப்பவன், நாம் அனுபவிக்கப்படுகின்ற பொருள் இல்லையா? அவன் யார்? கணவன். நம்மெல்லாம் மனைவி, நம்மெல்லாம் ஆண்டாள். ஏன்னா எல்லா விதமான சேதன ஆத்மாக்களும் பெண் தன்மை ஏறிட்டு கொண்டவை. அவன் ஒருவனே புருஷன், புருஷோத்தமன். வேதாஹமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம் தமசஸ்து பாரே சர்வாணி ரூபாணி விசித்திய தீரகா. அவனுக்கென்னே செய்யப்பட்ட சூக்தம் தான் புருஷ சூக்தம் என்கிறது. அப்போ இந்த புருஷன் என்கிற விகுதி யாரை குறிக்கும்? அதாவது ஒரு பாசுரம் ஒன்று திருவாய்மொழியில் இருக்குது. ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லாலியுமல்லன் காணலுமாகான் உளநல்லன். அந்த பாசுரம் சொல்லும் பொழுது, இல்லை அல்லன் சொல்லும் பொழுது ஆச்சாரியர்கிட்ட போய் கேட்குறாரு, என்னங்க ஆணு இல்லைங்கிறீங்க, பெண்ணு இல்லைங்கிறீங்க, காணலும் ஆகான் என்கிறீங்க, உளநல்லன் என்கிறீங்க, இல்லை அல்லன் என்கிறீங்க இல்லையா? அப்போ எதுவுமே இல்லைன்னா அவன் என்ன சூனியமா அப்படின்னு கேட்கும் பொழுது கேட்குற நீ தான் சூனியம்ங்கிறார். பிள்ளாய் எப்பொழுது ஆணல்லன் பெண் அல்லல் என்று சொல்லாமல் இன்விகுதியிட்டு எப்பொழுது இந்த பாசனம் வருகிறதோ அந்த இன்விகுதிங்கிறது அன்பாலை குறிப்பது. அவன்தான் பரமபுருஷன். அந்த இடத்துல வியாக்கியானம் ஆண் அல்லன் பெண் அல்லல் என்று வரணும். பெண் அல்லன் என்று தான் வருது. அல்லா அலியும் அல்லன், அல்லா அலியும் அல்லன். அப்போ இன்விகுதிங்கிறது பரமபுருஷனை குறிக்கிறது. அப்போ இப்போ 9 வந்துடுது இல்லையா? நமக்கும் அவனுக்கும் உள்ள 9 உறவு. அந்த உறவுகளிலே ஒன்றுதான் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். நம்ம ஆண்டாள் ஆட்சியர் குலத்திலே இருக்கக்கூடிய எல்லா பெண் பிள்ளைகளுடைய உறவையும் நேசிக்கிறாள். கூரத்தாழ்வான் வலதுகை, முதலியாண்டான் இடதுகை. இவங்க 2 பேரும் இல்லாமல் போகவே மாட்டார் ராமானுஜர் இல்லையா? பவித்ரமும் தண்டமும் போலேன்னுட்டு. ஒருத்தவர் பவித்ரம், ஒருத்தவர் தண்டம். தண்டம் முதலியாண்டான், பவித்ரம் யார்? கூரத்தாழ்வான். 2 பேரும் போகிறாங்க. போகும்போது பார்த்தோம்னா கூரத்தாழ்வானுக்கு ரொம்ப வருத்தம். என்ன வருத்தம்? முதலியாண்டானை விட ஒரு படி மேலே இருக்கக்கூடியவர் யார்? கூரத்தாழ்வான் தான். முதலியாண்டான் என்பது இவருடைய இரத்த சம்பந்தம். கூரத்தாழ்வான் ரத்தத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ராமானுஜர்கிட்ட வந்தவர். ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்காங்க கூரத்தாழ்வானுக்கு. ராமானுஜருக்கு அத்தியந்த இவர் இல்லாமல் ஒன்றுமே செய்ய மாட்டார். அவர் ஸ்ரீபாஷ்யம் எழுதும் பொழுது எந்த கையால் எழுதினார் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது கூரத்தாழ்வான் என்கிற கையால் தான் ஸ்ரீபாஷ்யத்தை எழுதினார். அப்போ ராமானுஜர் சொல்ல சொல்ல எழுதினவர் யார்? கூரத்தாழ்வான். புறத்தாழ்வான் தான். எப்படி அந்த காலத்தில் சொல்கிறாங்க இல்லையா? நாடோடு 5 நிலை நிற்கவே வாடாத தவவாய்மை முனிராசன் மாபாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேறு வெப்பாக வெங்கூர் எழுத்தாணிதன் கூறாக. மகாபாரதத்தை சொல்ல சொல்ல விநாயகர் எழுதினார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்ரீபாஷ்யத்தை சொல்ல சொல்ல வியாக்கியானத்தை சொல்ல சொல்ல எழுதினவர் யார்? கூரத்து ஆழ்வான். கூரத்து ஆழ்வார் கிடையாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப பேர் கூரத்தாழ்வான்னு சொன்னோம்னா அதுதான் கரெக்டு. கூரத்தாழ்வார்னு சொல்லக்கூடாது. இர்விகுதி என்பது யாருக்கு உரியது?
அதாவது ஆழ்வார்கள் பன்னிருவருக்கு மட்டுமே உரியது, பன்னிருவருக்கு மட்டுமே உரியது. இப்போ கூட ஒருத்தவர் பேசினார், நடனகோபால நாயகி சுவாமிகளுக்கு 13வது ஆழ்வார்ன்னுட்டு சொல்லணும்னுட்டு. 13வது ஆழ்வான்னு சொல்லலாமே தவிர ஆழ்வார்னு சொல்லக்கூடாது, அவரே ஒத்துக்க மாட்டார். ஏன்னா ஆழ்வார்னா அது ஒரு காலம், ஆச்சாரியர்கள்னா அது ஒரு காலம், அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக தான் செய்யணுமே தவிர இது 64வது நாயன்மார் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் தனி, அவர் ஒரு மகான், அவ்வளோதான், அதோடு அதை விட்டுடணும். அது அந்த லிஸ்ட்டில் கொண்டு போய் நம்ம அது செய்கிறதுனா அபிமானத்தில் சேர்க்கறது இல்லையா. நடன கோபால நாயகி தான் அவர். ஏன் அவ்வளோ, ஏன் பெருமாளுக்கே ஆழ்வார் பட்டம் கிடையாது. குடந்தையில் போனவொடனே அந்த பாசுரங்களெல்லாம் அவர் தானே கொடுத்தாரு. யார் பாசுரங்களை கேட்குறாங்களோ அவங்களுக்கும் ஆழ்வான்னு பேர், பாசுரங்களை கொடுத்தவருக்கும் ஆழ்வார்ன்னுட்டு பேர் இல்லையா. கொடுத்தவருக்கு ஆழ்வார்னு கேட்குறவர் ஆழ்ந்து இருக்கிறவங்களுக்கு ஆழ்வான்னுட்டு பேர். கம்பநாட்டு ஆழ்வான் தான், கம்பநாட்டு ஆழ்வார் கிடையாது. வில்லிபுத்தூர் ஆழ்வான் தான், வில்லிபுத்தூர் ஆழ்வார் கிடையாது. குடந்தை 6வது ஆழ்வான் தான். 6வது ஆழ்வார்னு சொன்னால் தப்பு. குடந்தை 6வது ஆழ்வான், அந்த பேர் அவருக்கு கொடுத்தது சுவாமி நாதமுனிகள். அந்த பேர் அவருக்கு கொடுத்தது என்ன, சுவாமி அவருக்கு சாரங்கபாணின்னு தான் பேர். அதை நான் சொல்லியிருக்கிறேன். சாரங்கபாணின்னு சொல்லாதீங்க. சாரங்கபாணின்னா அது யாரை குறிக்கும், சிவபெருமானை குறிக்கும். சாரங்கம் என்னால் மான் கையில் ஏந்தியவர், மான் மழு ஏந்தியவர். இவர் வில்லை ஏந்தியவர். சாரங்கமன்னா வில், சாரங்கமன்னா மான். அப்போ இப்படி ஒரு உறவு. அப்போ கூறத்தாழ்வான் நினச்சாராம், ஆயிருந்து என்ன பிரயோஜனம், எம்பெருமானவரோடு ஏதோ ஒரு அக்கா பிள்ளை மாமா பிள்ளைன்னுட்டு ஏதாவது ஒரு உறவு நமக்கு இல்லாமல் போயிடுச்சே. முதலியாண்டானுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு, ரத்த உறவு எனக்கு இல்லாமல் போயிடுச்சே. அவர் என்ன தான் இருந்தாலும் கூட. ஆகையினால ஆண்டாள் என்ன சொல்கிறா, இவர்களெல்லாம் நமக்கு உறவு தான். பாகவதர்களெல்லாம் எப்படி பேசணுமா, வயசில் பெரியவங்களாக இருந்தால் அண்ணா எங்கலாம். ஏன்னா பகவானையே அண்ணா என்கிறார். அண்ணா அடியேன் இடரை களையாயே. யார் சொல்கிறது, திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார். அண்ணா என்கிறார், திருவள்ளக்குளத்து அண்ணா. இந்த அண்ணா என்கிற பதத்தை முதல்ல போடுறார். அண்ணா அடியேன் இடரை களையாயே. அப்போ பாகவதர்களெல்லாம் எப்படி சொல்லணும், உறவுகளில் சொல்லிக்கிறது ரொம்ப உயர்ந்த விசேஷம். மாமான் மகளே, அதாவது பேசும் பொழுது வயதில் பெரியவங்களாக இருந்தால் அண்ணா எங்கலாம், மாமா எங்கலாம் இல்லையா. இல்லை ஏதோ ஒரு உறவை இட்டு அவர்கள் அழைத்து கொள்வது அவர்களுடைய அந்யோன்யத்தை காண்பிக்கிறது. அந்த பாகவதையோடு இருக்கக்கூடிய அந்யோனத்தை இது சொல்லுது. அப்போ இது 9 என்பது நமக்கும் இறைவனுக்கும் உள்ள 9 வகையான தொடர்புகளை காமிக்கிறது. உறவு தொடர்பு வருவதாலே இந்த பாட்டு 9வது பாட்டில் இந்த விசேஷம் இருக்குது. இது வரைக்கும் அந்த மாதிரி வரல, இந்த மாதிரி உறவு வரல இல்லையா. இந்த பாட்டில் தான் உறவு வருது. மாமான் மகளே என்னட்டு உறவை சொல்கிறா. அப்போ இறைவனுக்கும் நமக்கும் இது பின்னாடி ஆண்டாள் சொல்ல போகிறான். பகவானுக்கும் இல்லையா, உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உன்னோடு இருக்கிற உறவு நமக்கு ஒழிக்க, உன்னாலேயும் ஒழிக்க முடியாது, என்னாலேயும் ஒழிக்க முடியாது. என்னுடைய பிள்ளை இவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலே பிள்ளை இல்லாமல் போயிடுமா? இவங்க எங்கள் அப்பா இல்லைன்னு சொல்லலாம் கோச்சிக்கிட்டு, அப்பா இல்லாமல் போயிடுமா? அப்போ யாருக்கு பிறந்தான் இவன் இல்லையா. அப்போ அப்பாவாலேயும் நீக்கிக் கொள்ள முடியாது, மகனாலேயும் நீக்கி, 2 பேரும் எதிரும் புதிருமாகி இருந்தாலும் இல்லையா. பிரகலாதன் அவங்க அப்பா கொடூரமாக இருக்கிறார். கடைசியில் ஹிரண்ய வதம் நடந்து போச்சு. இந்த குழந்தை கேட்குது. இப்போ பெருமாள்கிட்ட அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு நிற்கும்போது பெருமாள் தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு கேட்குறாரு, உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறாரு. உடனே இவன் சொல்கிறான், என் தந்தை நல்லவனாக இருக்க வேண்டும், அவனுக்கு நற்கதி தர வேண்டும். அப்போது ஒரு மோசமான தந்தைக்கும் ஒரு நல்ல பிள்ளையாலே நற்கதி கிடைக்கும். அதனால தான் 7 தலைமுறைக்கும் ஒரு ஆள் தர்ப்பணம் பண்ணோம்னா 7 தலைமுறைக்கு தர்ப்பணம். ந பிதா ந கோத்திரின ந பந்துனா. எதை சொல்கிறான், என்னுடைய தந்தை, என்னுடைய கோத்திரத்தில் உள்ளவர்கள், என்னுடைய பிதா, என்னுடைய உறவு எல்லாருக்கும் சேர்ந்து நம்ம என்ன சொல்கிறோம், இந்த தீர்த்தத்தை நம்ம கொடுக்குறோம் இல்லையா. தர்ப்பணம் கொடுக்குறது என்ன, 5 ரூபாய் எள்ளு, ஒரு ரூபாய் காசு கூட கிடையாது. இதுதான் அவர்களுக்கு உணவு. இதுலையா மது வாதோ மது ஸ்ரயந்தி, இதுதான் தேனும் பாலும் அவர்களுக்கு போதும். அவரவர்கள் லோகத்தில் எப்படி எப்படியெல்லாம் இருக்கிறார்களோ இதெல்லாம் கன்வெர்ட் ஆகி போகுதான். எப்படி 95 ரூபா போட்டால் எப்படி ஒரு டாலர் கொடுக்குறானோ, அங்கே ஒரு டாலர் போட்டால் 95 ரூபா எப்படி கொடுக்குறானோ, அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடியதான் இங்கே மாறி போகுது. 9 விதமான தொடர்புகள் இருக்குது. 9 விதமான தொடர்பு. ஆதார ஆதேயம்.
ஆதாரம்னா எல்லாவற்றையும் தாங்குபவன், நாம் தாங்கப்படுகின்ற பொருள் இல்லையா? அவன் சுவாமி, அவன் சுவாமி, நாம யாரு? அவனுடைய சொத்து, ஸ்வம் சொத்து. சரி, இப்போ ஒரு சொத்து இருக்குதுன்னு வச்சுக்கிட்டா, அந்த சொத்து நம்ம போய் அந்த உடையவன் யார், அந்த சொத்துக்கு உடையவனா அவங்ககிட்ட போய் நம்ம சேரணும்னுட்டு சொத்து நினைக்குமா, சொத்துக்கு உரியவன் நினைப்பானா? ஒரு பை இருக்குது, நம்ம பை இருக்குது, நம்ம பை இது இங்கே வச்சுட்டு போயிடுறோம், வச்சுட்டு எழுந்திரிச்சு பஜனையோடு போயிடுறோம். அங்கே கல்யாண மண்டபம் போனவுடனே நினைவு வருது, ஆகா இந்த பையை இங்கே வச்சுட்டு போவேன். ஒரு பையனை விட்டால் நடந்து கூட வந்துடுவான், எப்பா விட்டுட்டு போறியேன்னுட்டு இல்லையா? இந்த பை எப்படி இருக்கும்? இந்த பை அப்படியே இருக்கும். முடிஞ்சால் அதை வேறு யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ நம்முடைய சொத்தை மற்றவர்கள் எடுத்துக்கொண்டு தவறான வழிக்கும் நடத்துவார்கள் இல்லையா? அந்த சொத்து கவலைப்படாது, ஐயோ இந்த ஆள் விட்டுட்டு போயிட்டாரோ என்ன, அது 1000 ரூபாய் இருந்தாலும் கோடி ரூபாய் இருந்தாலும் கவலைப்படுமா? கவலைப்படாது. அப்போது விட்டுட்டு போயிட்டோம்னு பதறவன் யார்? அங்கே தான் ஐயோ பையை விட்டுட்டோமேன்னுட்டு. அப்போ இது சும்மாவே இருக்கும், எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆத்மா எப்படி இருக்கான்? கவலைப்படாமல் நிப்பரமாக இருக்கான். முடிஞ்சால் அவன் வந்து நம்மளை எடுத்துக்கிட்டு போட்டுமே, அப்படிப்பட்ட பெண். அப்போ ஸ்வம் சுவாமி, அந்த சம்பந்தத்தை இந்த பாடல் 9 உறவுகளிலே ஒரு உறவாக ஸ்வம் சுவாமி. இவ சொத்து உள்ளே கிடக்கிறா, அப்படியே கட்ட மாதிரி கிடக்கிறா. உடையவன் வந்து எடுத்துகிட்டு போட்டுமே, நமக்கு என்ன கவலை இல்லையா? உடையவன் எடுத்துக்கொண்டு போகணுமே, சொத்து மேலே கவனம் இருந்தால் எடுத்துகிட்டு போகிறான். அதனால தான் வைணவத்தில் என்ன சொல்லுவாங்க, நம்ம சேதனன், அவன் ஈஸ்வரன். ஒரு பட்டிமன்றம் நடக்குது, சேதனன் ஈஸ்வரனை பற்றி கவலைப்பட வேண்டுமா, ஈஸ்வரன் சேதனனை பற்றி கவலைப்பட வேண்டுமா? யாருக்கு யார் கிடைச்சா லாபம்? யாருக்கு யார் கிடைச்சா லாபம் இல்லையா? யாருக்கு யார் கிடைச்சா லாபம்? ஒரு கேள்வி. நமக்கு இறைவன் கிடைத்தால் நமக்கு லாபமா, இறைவன் நம்மை அடைந்தால் லாபமா? அதிக லாபம் பெறுவது யார்? இது ஒரு பட்டிமண்டபம். இந்த பட்டிமண்டபத்தில் என்ன ரிசல்ட்டு, என்ன தீர்மானம், என்ன நம்ம அப்படியே கிடக்கிறோம். அதனால் நமக்கு நான் இப்படி பிரயோஜனம், நமக்கு லாபம்னு நினச்சா எத்தனையோ முயற்சி பண்ணியிருப்போமே. நம்ம லாபம்னு நினச்சா ராமகிருஷ்ண பரமஹம்சரை டெய்லி ஒரு பணக்காரன் பார்க்க வருவானான். அவன் எப்போ வருவான்னா, எப்பயாவது ஒழியும்போது வருவானான். ஒழியும்போது வந்தால் ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போயிட்டு அவன் சொன்னானா, சுவாமி எனக்கு கடை கண்ணியெல்லாம் நிறையா இருக்குது, வியாபாரத்தை விட்டுட்டு எங்கே வர முடியுது, ஏதோ இன்றைக்கி 5 நிமிஷம் ஒரு ஆளை கடையில் விட்டுட்டு நான் அவங்கள பார்க்க வந்தேன், என்னை ஏன்பா பார்க்க வந்தேன்னு கேட்டாரான் அவர். சுவாமி நீங்கள் எப்பேற்பட்ட துறவி, அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன்னாரான். ராமகிருஷ்ணர் சொன்னார், நான் இல்லைப்பா உன்னை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணணும், நீ என்னை விட நீ இல்லையா பெரிய துறவி அப்படின்னு சொன்னாரான். என்ன சுவாமி பண்ணுறீங்க, நீங்கள் தான் பெரிய துறவி, நான் எப்படி பெரிய துறவியாக இருக்க முடியும்? அப்போ ஒரு கேள்வி கேட்டாலாம், பெரிய துறவி சின்ன துறவின்னா என்ன அர்த்தம்னு கேட்டாராம். நீங்களே சொல்லுங்கன்னாராம். பெரிய பொருளை இழக்கிறவன் பெரிய துறவியா, சின்ன பொருளை இழக்கிறவன் பெரிய துறவியான்னாராம். என்னங்க சந்தேகம்? பெரிய துறவியை, பெரிய பொருள் எதுவோ அவனை இழக்கிறவன் தான் பெரிய துறவி இல்லையா? ஒரு 10,000 ரூபா தொலைச்சவன் பெரும் பணம் தொலைஞ்சிட்டான்னுட்டு அர்த்தம், 5 பைசா தொலைச்சவன் கம்மியாக தொலைச்சிட்டான்னுட்டு அர்த்தம் இல்லையா? இப்போ சொன்னாராம், இறைவன் பெரியவனா, உலகியல் பொருள்கள், வியாபாரம், வணிகம், லாபம், நஷ்டம் இதெல்லாம் பெரியதா சொல்லு என்னாராம். இறைவன் தான் சுவாமி பெரியவன் என்னாராம். அப்போ அப்பேற்பட்ட பெரிய பொருளான இறைவனையும் நீ தொலைச்சிட்டு வந்து நிற்கிறியே, அப்போ நீ இல்லை பெரிய துறவி, நான் சாதாரணமாக உள்ள பொருள்களை தானே நான் இழந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதனால் இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று சொன்னால் இறைவனை பற்றி கொண்டிருக்கிறவர்கள். அப்போ அந்த சொத்து எதை, சுவாமியை பற்றி சுவாமி தான் நினைக்கணும். அதனால் சொன்னாங்களாம், ஜென்ம ஜென்மங்களை பகவான் அவதாரம் நாட்டில் பிறந்த மனுஷர்க்காய் படாதன பாடுபட்டு. அவருடைய அவதார நோக்கம் என்ன அவதார நோக்கம்? சாதுக்களை ரட்சிப்பது, தர்மத்தை பரிபாலிப்பது இல்லையா? இதுதான் பகவத்கீதையில் தன்னுடைய நோக்கமாக சொல்கிறான். அதனால் நான் யுகங்கள் தோறும் அவதாரம் செய்கிறேன் சொல்கிறது வழக்கம். ஜெயிலில் இருக்கிறவனும் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஜெயிலரும் ஒன்றான்னா கிடையாது இல்லையா? கிணத்துல விழுந்தவனும் கிணத்துல விழுந்ததை தூக்கிறதுக்காக கிணத்துல விழுந்தவனும் ஒன்றுன்னு கிடையாது, 2 பேரும் வேறு. அவனுடைய அவதார நோக்கம் கிணத்துல விழுந்த நம்மளை மேலே தூக்கிறதுக்காக, நம்ம கிணத்துல தவறி போய் விழுந்தவங்க.
ஆக்சிடென்டலாவோ இன்சிடென்டலாவோ கீழே விழுந்தவங்க, வினையின் அடிப்படையிலே கர்மாவை கழிப்பதற்காக வந்தவர்கள். அந்த வினையை தீர்த்து, பவ வினைகளை தீர்த்து தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் இல்லையா? அதுக்காகவே வந்தவன் அவன். ஆகையினால இந்த பெண்ணு என்ன நினைக்குது, முடிஞ்சா அவன் வந்து தன்னுடைய பொருளை எடுத்துக்கிட்டு போகட்டுமே, அவனுக்கு இல்லாதது நமக்கு என்ன. ரெண்டு விஷயம் இதில் இருக்குது. நாம் முயற்சி செய்தாலும் இறைவனை அடைய முடியாது, இறைவன் எங்கே இருக்கிறான்னுட்டும் தெரியாது இல்லையா? ஆனால் இறைவன் முயற்சி செய்தால் அவன் சர்வஜனாக இருப்பதினாலே இந்த ஆத்மாவை கை கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் கை கொண்டு விடுவான். ஆக நம்ம அசக்தர்கள், அவன் சக்தன். அவனை அடையக்கூடிய சக்தி நமக்கு எங்கே இருக்குன்னுட்டு இந்த பெண்ணு அவனுடைய நாமத்தையே நெஞ்சுக்கிட்டு விழுந்து கிடக்கிறாளாம் இல்லையா? தெற்காழ்வான் என்னட்டு அங்கே திருக்கோட்டியூரில் சன்னதிகளெல்லாம் இருக்குது. ஒரு நாள் அமாவாசை அன்னைக்கு ஒருத்தவர் அப்படியே ஸ்நானம் பண்ணாமல் கரையிலேயே உட்கார்ந்துருந்தாராம். உட்கார்ந்து இருக்கும்போது நாளுங்கிழமையே இப்படி இந்த மாதிரி தீர்த்தமாடி பெருமாளை போய் சேவிக்கலாமேன்னாராம். உடனே அவர் சொன்னாராம், இப்படி பெருமாளை தீர்த்தமாடி சேவிச்சா என்ன கிடைக்கும், பாவம் எல்லாம் போவேன்னாராம். உடனே அவர் சொன்னாராம், நான் செஞ்ச பாவத்தை அவனுடைய கையாழி கொண்டு அழித்தால் அல்லது போகாது, ஒரு தீர்த்தத்திலேயா போய்விடும் அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னா என்ன அர்த்தம், பகவானே நீக்கினால்தான் போகும். நம்ம போய் ஒரு படி புளியோதரை வச்சு படைச்சிட்டு என் பாவமெல்லாம் போயிடுச்சுன்னுட்டு சொல்லிக்கலாமே தவிர அந்த பாவங்கள் கொஞ்சம் நெஞ்சமாக பண்ணியிருக்கிறோம் இல்லையா? பகவானே, அதாவது பட்டினத்தார் தான் சொல்கிறாரு, எத்தனை ஜென்மம் கொடுக்கறது, எத்தனை ஜென்மம் கொடுக்கறது. மாதா உடல் சலித்தாள், வல்விலையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே, நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னும் ஓர் அன்னை கருப்பையில் வாராமல் கா, எத்தனை ஜென்மாதிகளெல்லாம் எடுத்து விட்டேன். அருணகிரிநாதர் சொல்கிறாரு, உன்னுடைய ஜென்மத்தை எப்படி என்றது, எத்தனை ஜென்மங்கள் அப்படின்னு சொல்லும்போது கோடியெல்லாம் சொல்லலை, 7 கடல் மணலை கொட்டி அளந்தாலும் கூட அதை விட கூட நான் எடுத்த ஜென்மங்கள் என்கிறார். அத்தனை ஜென்மங்களை எடுத்து கடைசியாக வந்து சேர்ந்துருக்குறோம். நாம் அங்கேயும் போட்டுக்கிட்டு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிட்டு இப்போ இப்பிறவி விட்டால் எப்பிறவி வாய்க்குமோ. திருப்பாவை இப்போ அனுபவிக்கலான்னா பின்னாடி எப்படி அனுபவிக்க முடியும்? அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்க முடியாது. அப்போ அவன் பகவான் இப்போ நினச்சி நம்மளை கரெக்ட் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கணும், பகவான் கரெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீ இந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு உணர்வை தந்தான். ஏன்னா இது ஒரு ஆதாயம் இல்லாமலாம் நம்ம பண்ணிப்போம். சரி, இருந்ததெல்லாம் இருந்துட்டோம், இனிமையாவது வைகுந்தம் கிடைக்கட்டுமேனு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பண்ணிக்கிட்டு இருந்து இப்படியெல்லாம் இரு, இப்படி திருப்பாவையில் இப்படி அன்பயம் பண்ணு, முடிஞ்ச அளவு பாகவத கைங்கரியம் பண்ணு, இப்படியே இரு, கிட்டத்தட்ட பஸ்ஸு வந்துடும், கிளம்பிடலாம் சொல்கிறார் இல்லையா? வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த பஸ். நல்லா தெரிஞ்சுக்கணும், முன்னாடி சில பேர் பஸ் வந்து ஏறிக்கிறாங்கன்னா அவனுக்குரிய பஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம பஸ்ஸுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கூவிக்கொள்ளும் காலம் குறுகாதோ, யார் சொல்கிறது? நம்மாழ்வார் சொல்கிறாரு, நீ என்னைக்கு என்னை அழைச்சிட்டு போகிறேன்னுட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன்னார். அப்படி பையன் வச்சுக்கிட்டு காத்திருக்கணுமா? நம்ம 10 கமிட்மெண்ட் வச்சா அப்படி காத்திருக்க முடியும்? நாளைக்கு வந்தாலும் சடாரன் ஏறணும். இருன்னா பஸ்ஸு நிற்காது, இல்லைன்னா பஸ்ஸு நிற்காது. அதாவது நம்ம நினைக்கிறோங்க சில விஷயங்களெல்லாம். சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியை பார்த்தேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ரொம்ப புகழ்பெற்றவர். அந்த புகழ்பெற்றவனுடைய இறுதி காலத்தை பற்றி சில பேர் போட்டிருந்தாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எம்ஜிஆர் இறந்து போனார், அதே மாதிரி இருக்கும்போதே நானும் இறந்து போயிருக்கணும், இப்போ நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்றார். ஒரு இறப்பு கூட சில பேருக்கு எல்லாம் ஒரு புகழ் கிடைக்கலாம், புகழ் கிடைச்சி டிமினிஷ் ஆன பிறகு இருந்தால் எவனும் கண்டுக்க மாட்டான், யாரும் கண்டுக்க மாட்டான். அதனால் வாழ்கிற மாதிரியே ஒருவனுக்கு நற்கதி கிடைக்க வேண்டும். அதை தான் சொல்கிறார். அந்த நற்கதியே அந்த பெருமான் தான் தர வேண்டும். அவன் தர்ற வரைக்கும் நான் பாட்டுங்க அப்படியே இருக்கிறேன், கட்டையாக இருக்கிறேன். வரட்டும், பொருளை இழந்தவன் பொருளை பெறுவதற்காக வருவான். இந்த ஆத்மா அவனுக்கு வேணுமென்னா வரட்டும். காரணம், என்னுடைய ஆத்மா அத்தனை பக்குவப்பட்ட ஆத்மா, நல்ல பொருளை தேடித்தான் வருவார்கள். இவள் எப்பயுமே இறைவனை மனதிலே நினைத்து கொண்டு இந்த சொத்து அந்த சுவாமிக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சுவாமி வரட்டும். நீங்கள் ஏன் பதட்டப்படுறீங்க? நீங்கள் ஏன் பதட்டப்படுறீங்க? உபாயத்தில் புத்தி வைத்தவள். 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்குது. வெளியில் நிற்கிறவங்க கண்ணனை பார்க்கணுன்ட்டு பரபரப்போடு இருக்கிறாங்க. எழுந்திரிச்சு 3:30 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு நாமத்தை போட்டுக்கிட்டு ரெடியாக வந்து நிற்கிறாங்க. வரட்டும், அந்த பஜனை காதை விழாமலா போவோம். வரட்டும், கண்ணனை தேடி தானே போகிறாங்க, கண்ணன் நம்மளை தேடி வருவான்.
அப்படி என்று இவள் உபாயத்தில் புத்தி உடையவள், அவர்கள் உபேயத்தில் புத்தி உள்ளவர்கள். இவள் யார்? சீதையை போலே. சீதை என்ன பண்ணா? ஆஞ்சநேயர் கேட்குறாரு, நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போகிறோம், ஏறு என் தோள் மேலே ஏறு, இந்த 10 நிமிஷம் ராமபிரான் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறேன்னாரு. உடனே சொன்னார், உன் தோளில் ஏறி தான் நான் போகணுமா? எனக்கு சக்தி கிடையாதா? இதாக இருக்கிறான் இந்த ராவணன். இந்த ராவணனை ஒரே ஒரு வார்த்தையால் பஸ்வமாகிடுவேன். ராவணனை மட்டும் கிடையாது, இந்த 7 லோகத்தில் எத்தனை அரக்கர்கள் இருக்கிறார்களோ அத்தனை அரக்கர்களையும் ஒரு வார்த்தையாலே நான் என்ன பண்ணுவேன்? பஸ்வமாக்கி விடுவேன். ஆனால் அப்படி பண்ணிட்டா ஊரலோகத்தவர் என்ன சொல்லுவாங்க? இப்படி ஒரு வில்லேந்திய ஒரு கணவன் இருந்தும் தன்னுடைய சுய முயற்சியால் இவள் தன்னை காத்து கொண்டாளே தவிர இவளை கட்டிய கணவன் காப்பாற்றவில்லை என்று ராமனை இகழ்வார்கள். ஒரு பொண்டாட்டியை காப்பாற்றுறது கூட யோகிதை இல்லாமல் போயிட்டான் என் ராமன்னுட்டு என் புருஷனுக்கு கெட்ட பேர் வந்துடும். வருமா வராதா? புரியுதா நான் சொல்கிறதெல்லாம்? யாருக்கு வந்துடும்? அப்போ கணவனுக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது இல்லையா? சில பேர் கணவனுக்கு கெட்ட பேர் வரட்டுன்னுட்டே எல்லா காரியமும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்போ சீதையை சொல்கிற, அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன், என் சொல்லினால் சுடுவேன். அது தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசு. அவனுடைய வில்லின் ஆற்றலுக்கு என்னையா பெரிய கோதண்டம், சாங்கம் உதைத்த சரமழை போல், அதெல்லாம் ஒன்றும் வேலை செய்யலை போல இருக்கு. அப்படி ஒரு இழிச்சொல் தலைவனுக்கு வந்து விடக்கூடாது. அப்போ தன்னுடைய பிராட்டி என்ன பண்ணணும்? ஆனானப்பட்ட சக்தி வாய்ந்த பிராட்டியே இறைவனை டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாளாம், இறைவனை டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாளாம். அப்போ சீதையை போலே நிற்பரமாய் தூங்குகின்ற ஒருத்தி. வியாக்கியானத்தில் பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார் சீதையை போலே. அப்புறம் ராமாயணத்தில் 2 ஓமையை சொல்கிறார். வெளியில் படப்படன்னு எவ்வளவு நேரமாச்சு, நீ இன்னமா எந்திரிச்சு வெளியில் வரல, பதட்டத்தோடு நேரமாயிட்டா என்ன பண்ணுறது, போய் சீக்கிரமாக கண்ணனை பார்க்க வேண்டியில்லையா என்கிற ஒரு பரபரப்பிலே இருக்கக்கூடியவர்கள் வெளியிலே பகவத் கைங்கரியம் செய்தே ஆக வேண்டும் என்று நிற்பவர்கள் இல்லையா? அவனை நினைக்கிறதே ஒரு பகவத் கைங்கரியம் தான் என்று நினைத்து கொண்டு உள்ளே இருப்பவள். இப்போ 2 பேருக்கும் ஒரு ஓமையை சொல்லணும் ராமாயணத்தில். என்ன ஓமையை சொல்லலாம்? வெளியே இருக்கிறவர்கள் இளையாழ்வார் போலே இல்லையா, லட்சுமணனை போலே உள்ளே இருப்பவள் பரதான் வாழை போலேங்கிற. பரதனை போலேயா? பரதன் எப்படி இருந்தான்? பரதன் நீ போடா போய் உட்காந்து நீ இந்த பாதையை வச்சுக்கிட்டு நீ ராஜ்யம் ஆளுன்னு சொன்ன உடனே சரின்னுட்டு வந்துட்டான். இல்லை, அண்ணனை பிரியறதுக்கு மனமே கிடையாது. ஆனால் அண்ணன் சொல்லிட்டார். என்ன சொன்னார் அண்ணன்? நீ போய் அதுக்கப்புறம் ராமனை பார்த்தாரா கண்ணால்? இந்த பாதுகையே ராமனை நினச்சிக்கிட்டு ராமனுடைய கட்டளையை சிறமேற்கொண்டு அவன் இருந்தான். அப்போது அன்பு யாருக்கு? அன்பு ஒருபடி மேலே. அதனால தான் 1000 ராமர் நின்கேழ் ஆழ்வார்ன்ட்டு கம்பன் சொன்னான் இல்லையா? கோதுகலமுடைய அப்படின்னு என்ன சொல், கொஞ்சம் கூட குற்றம் இல்லாதவன் பரதன். லட்சுமணன் எப்படிப்பட்டவன்? நான் லட்சுமணன் ஜனசம்பந்தம், அதாவது அதுக்கு பேர் என்ன சொல்லுவான், நீருக்கும் மீனுக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நீருக்கும் மீனுக்கும் என்ன தொடர்பு? நீரில் இருந்து தண்ணீரில் இருந்து இந்த மீனை தூக்கி கரையில் போட்டோம்னா 2-3 நிமிஷத்தில் படப்படன்னு அடிச்சுட்டு செத்துரும். அந்த மாதிரி லட்சுமணன் ராமனை 1 நிமிஷம் பிரிஞ்சு அவன் செத்துப்படுவான். ஆகையினால் அவன் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடியவன். அந்த மாதிரி இவர்கள் லட்சுமணனை போன்றவர்கள், கண்ணனுடைய சம்பந்தத்துக்காக துடிப்பவர்கள். இவள் இறைவனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு இருப்பவர்கள். பெரியாழ்வார் சொன்னார், பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிட்டால் உடனே பகவான் அழைச்சிட்டு போயிடுவானான்னாரு. அதெல்லாம் அழைச்சிட்டு போவான். அவனுக்காக we have to wait. என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப்பொறி ஒற்றிக்கொண்டு, ரைட்டா? அது நம்ம செஞ்சிட்டோம். பெரியவங்க கிட்ட சொல்லிட்டா நமக்கு ஒரு குருநாதர் கிடச்சிட்டார், அதோட முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நின் அருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பே இல்லையா, உன்னுடைய அருளுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். அப்போ அவனுடைய அருளுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு எந்த பதட்டமும் இருக்காது. இந்த மாதிரி உள்ளே இருக்கிற பெண் என்னையும் என் உடமையும், கண்ணனுடைய அந்த அன்பு என் மனசில் வந்துருச்சு. இனி கண்ணன் நம்மளை அழைச்சிட்டு போவான் இல்லையா? கண்ணனுக்கு வேண்டிய பெண் என்றால் அவனே அழைத்து கொண்டு போவான். நான் ஏன் பதட்டப்படணும்? என்னைக்கு எப்போ எந்த நேரத்தில் அழைச்சிட்டு போவானோ அதுவரை நம்முடைய கடமையை நம்ம ஒரு யோகமாக செய்வோம். அப்போ பிரபத்தி பண்ணவனும் கூட
யோகம் செஞ்சிடணும். என்ன பண்ணணும்? அவனு நித்தியானுஷ்டான கர்மானுங்களை விடாமல் பண்ணணும்னுட்டு அர்த்தம். பிரபத்தியில் என்ன ஆகுது? தேக அவசானமுத்தி, என்னைக்கு தேகம் கழியுதோ இயல்பாக கழியணும். போய் இப்போ அதுக்கு என்ன போய் தூக்கில் தொங்கக்கூடாது. தேக அவசானே முத்தி, தேகம் கழிகிற நேரத்திலே பகவான் நம்மை என்ன பண்ணுவான்? அழிச்சிட்டு அர்ச்சிராதி மார்க்கத்தில் கொண்டு போயிட்டே இருப்போம். அது வரைக்கும் என்ன பண்ணணும்? கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அது வரையும் என்ன பண்ணணும்? திருப்ப 19வது பாசனத்தில் போனாலும் சரி, 20வது பாசனத்தில் போனாலும் சரி, அடுத்த வருஷம் போனாலும் சரி, 10 வருஷம் போனாலும் சரி, இந்த கைங்கரியம் இங்கே நடந்துக்கிட்டே இருக்கணும். இங்கே நடந்துக்கிட்டே இருந்தால் நம்ம பிரபன்னர்கள், பிரபத்தி பண்ணிட்டோம், பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டோம். ஒரு நாள் நம்மை அந்த விசுவாசமுடைய பெண்கள், அதனால் அவர் நிர்பரையாக கை வைத்து தூங்குகிறாளாம் இல்லையா? அப்போ இது 9வது மாதம், 9வது பாசுரம், 9 விதமான சம்பந்தங்கள். இதில் சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா மணின்னு சொல்கிறான். தூ மணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய இல்லையா? இந்த தூமணி மாடம் என்று சொன்னால் துவளில் மணிமாடம் ஓங்கும் தொலைவில்லி மங்கலம் என்கிறார். இதுக்கு உதாரிக்கும் போது, மேற்கோள் காட்டும் போது நம்மாழ்வார் பாசுரம். அங்கே பார்த்தீங்கன்னா அடியார்கள் மாளிகையெல்லாம் தூய்மையான மாளிகை. இறைவனுடைய இல்லம் என்று நினைத்தால் அதுக்கு தூய்மை வந்துடும். நம்முடைய இல்லம் என்று நினைத்தால் தூய்மை வராது இல்லையா? எல்லாம் கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணன் தூது போடு வர்றாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா ராத்திரி எங்கே தங்குறதுன்னு சொல்லும்போது தூதனா வந்துட்டான். நல்ல ஒரு வீடாக பார்த்து அவனை தங்க வை அப்படின்ட்டு துரியோதனன் சொல்கிறான். என் வீட்டில் தங்கலாம், பெரிய மாளிகை ஒரு 40-50 ஏக்கருக்கு கட்டியிருக்கிறேங்கிறாரு. அப்படியான்னு பார்த்துட்டு போகிறாரு. அந்த பக்கம் பார்த்தா துரோணாச்சாரியார் எனக்கு கவர்மெண்ட்டில் நல்ல இடம் கொடுத்துருக்கு, ரொம்ப சிறப்பாக இருக்கும், அவுட் ஹவுஸும் இருக்குது, அங்கேயும் தங்கலாம்ங்கிறாரு. சரி அப்படியா என்கிறாரு. அடுத்தவன் கேட்குறான் துச்சாதனன், அவன் தான் துணியை பிடிச்சி இழுத்தவன். அவன் சொல்கிறான் துரியோதனன் மாளிகையை விட என் மாளிகை ரொம்ப பெருசு, அதனால் என் மாளிகையில் நீ ராத்திரி தங்கலாம்ங்கிறாரு. அப்படியான்னு பார்க்குறாரு. பீஷ்மாச்சாரியார் சொல்கிறாரு என்னுடைய மாளிகையில் நீங்கள் தங்கலாமே, நான் உங்களுக்கு ரொம்ப வேண்டிய வந்தானேங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பக்கத்தில் பார்க்குறாரு, விதுரர் நிற்கிறாரு. உடனே விதுரர் பார்த்த உடனே உங்களுடைய மாளிகையில் நீங்கள் தங்கலாமேங்கிற. இதுவரை சொன்னவெல்லாம் என்ன? என் வீட்டில் தங்கலாம், என் மாளிகையில் தங்கலாம், என் மாளிகை பெருசுன்னா. விதுரர் என்ன சொன்னா? உன்னுடைய வீட்டில் நீ தங்கலாமே அப்படின்னு சொன்னவொடனே அடடா என்னுடைய வீடான்ட்டு டக்குன்னு போயிட்டாராம். போன உடனே சொன்னாராம், இந்த வீடு தவம் செய்தது, நான் தவம் செய்யவில்லை. விதுரன் சொன்னார், வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாட்டார், முன்னமே துயின்றருளிய முழு பயோததியோ, முன்னமே துயின்ற இந்த வீடு எப்படி நீ பார்க்கடலை முன்னாடி தூங்குனியா, அந்த மாதிரி பார்க்கடலா இது? பன்னகாதிப பாயலோ, பன்னகாதிப பாயலன்னா சொன்ன ஆதிசேஷனுடைய படுக்கையாயும் வீடு இல்லையா? நான் முன் சொன்ன 4 வகை சுருதியோ, 4 வகை வேதமோ, என்ன மாதவம் செய்தது இச்சிறுகுடில், இந்த சிறு குடில் என்கிறார் இல்லையா? அப்போ சொல்லும்போது என்ன பண்ணணும்? அடியேன் குடிசைக்கு தேவரீர் எழுந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லணும். தேவரீர் திருமாளிகைக்கு வந்தேன்னுட்டு அவர் சொல்லணும். அது கொட்டாயாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. இது ஒரு பரஸ்பர கௌரவ வார்த்தைகள். இந்த கௌரவம்ங்கிறது பேசுகிற பேச்சிலேருந்து, சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து, சாகிற வரைக்கும் இருக்குது. இந்த பாட்டிலேயே ஐதீகம் வருது. ஐதீகம் வரும்போது என்ன சொல்லணும்? அவர் வைகுந்த பிராப்தி அடைந்தார் சொல்லாத, திருநாடு நடந்தேறினார் என்று சொல்லும் காணும். பராசரப்பட்டர் சொல்கிறாரு, திருநாடு நடந்தேறினார் என்று சொல்லும். திருநாட்டுக்கு நடந்தேறினார் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அங்கே இருக்கியா பணத்தை எத்தனை மணிக்கு எடுப்பாங்க ஏன்னா சொல்கிறது வைணவ வழக்கம் கிடையாது. அதுக்கு சரம திருமேனின்னு அர்த்தம். அதுக்கு என்னென்னு பேர்? சரமத்தி. இத்தனை காலம் இந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிட்டு இந்த ஆத்மா உள்ளே இருந்திருக்கு இல்லையா? ஆகையினால தான் அதுக்கு அபிஷேக திருமஞ்சனங்களெல்லாம் எதை சொல்லணும் யோசனை பண்ணி பாருங்கள் சார். நீங்கள் இதே திருப்பாவை, இதே திருப்பல்லாண்டு, இதே பாசுரங்களை எல்லாம் சொல்லித்தான் அங்கே நீராட்டம் நடக்கிறது. நீராட்டம் அப்படியே குடத்தை சுற்றி தொடச்சிட்டு எடுத்துகிட்டு போயான்னு சொல்லலை. திருமஞ்சனம், அந்த திருமஞ்சனத்துக்கு பாகவதர்களெல்லாம் என்ன பண்ணணும்? மாவில வச்சு பூர்ண கும்பம் வச்சு பகவானுக்கு திருமஞ்சனத்துக்கு என்ன ஏற்படுத்தணும் நினச்சி பாருங்கள். கிடைக்குமா? நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். இது எல்லாருக்கும் உண்டா? எல்லாருக்கும் உண்டா? கோடி ரூபாய் கொடுத்தாலும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்காதவனுக்கு இது செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஆனால் இப்போ எல்லாருக்கும் செய்கிறாங்க. காசு கொடுத்தா அப்படி கிடையாது. இது ஏழை எளிவராக இருந்தால். அதனால தான் மாரநேரி நம்பிகள் பரமபதித்த போது அத்தனை சரம கைங்கரியங்களையும் பெரிய நம்பிகள் வேதம் ஓதி செய்தாராம். எப்படி செய்தாராம்? வேதம் ஓதி செய்தாராம். இன்னும் கூட ரொம்ப உயர்வாக சொல்லுவாங்க.
பொதுவாக ஒரு பணத்தை தூக்கி போட்டால் கால் கை கழுவிட்டு உள்ளே வரணும்னுட்டு. பெரிய நம்பிகள் இதா ஒரு பகவானுடைய திருமேனி கோயிலில் எழுந்தருளை பண்ண உடனே கால் கை பண்ணிக்கிட்டு யாராவது வருவாங்களா அப்படி நினச்சி பாருங்கள். சிலருக்கு இதெல்லாம் நம்ம இதை ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் ஆச்சாரியர்களெல்லாம் அப்படியெல்லாம் அதை பின்பற்றி இருக்கிறார்கள். அப்போது ஒரு வைஷ்ணவ பாகவதையினுடைய உயர்ந்த லட்சணத்தை காட்டுவது இது, உயர்ந்த லட்சணத்தை காட்டுவது. சரி, இப்போ 9 சொன்னேன். துவளில் மணிமாட தொலைவிலி மங்கலம். தொலைவிலி மங்கலம் என்கிறது 9 திருப்பதிகளிலே ஒன்று. அப்போ இங்கே 9 வந்துடுதா? அப்போ 9வது மாதம். அப்போ மணின்னு சொல்கிறோமே, மணின்னா ரத்தினம். ரத்தினங்கள் எத்தனை? 10 11 9 நவரத்தினம். சரி, ராமானுஜர் எத்தனை புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாரு தெரியுமா? 9 சொல்லுங்கள் பார்ப்போம். 9 இல்லையா? ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், வேதாந்த சங்கிரகம், வேதாந்த தீபம் இல்லையா? அப்புறம் என்ன 3 கத்தியங்கள். அப்புறம் கடைசியாக எழுதுனது 9வது கிரந்தம் நித்தியம். அந்த நித்தியத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நித்தியம் நித்தியம் திருப்பாவையை சொல்லணும். 9வதாக அவர் சொன்ன ஆடுறது. அப்போ 9ங்கிறது எப்படி இந்த பாசரத்தோடு பொருந்தி போகுது பாருங்கள் இல்லையா? இப்போ பாசரத்தை பார்த்துருவோம். தூமணி. தூமணின்னா தூய்மையானன்னுட்டு அர்த்தம். அப்போ தூய்மை இல்லாத மணி இருக்கா அப்படின்னு சொன்னால் ஒரு அழகான விஷயத்தை எழுதுகிறார். எப்படி எழுதுகிறாரு? பெரிய ராஜாக்கள் தூய்மையான மணியை தங்களுக்கு வீடாக கட்டிப்பாங்களாம். அதில் கொஞ்சம் கூட தோஷமில்லாத ரத்தினங்களுக்கு யாருக்கு வீடு கட்டி கொடுப்பாங்களாம்? தங்களுடைய பட்ட மகிழ்ச்சிகளுக்கு கட்டி கொடுப்பாங்களாம். நம்மெல்லாம் இறைவனுடைய பட்ட மகிழ்ச்சிகள். அவன் கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் சரி, இங்கே பாகவதர்களுடைய வீடுகளெல்லாம் எப்படி இருக்குமா? ஏன்னா இந்த வீடு யாரை குறிக்குது? பகவானுடைய வீட்டை குறிக்குதா, பாகவதருடைய வீட்டை குறிக்குதா? தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய யார் வீடு இது? யார் வீடு? நல்லா ஸ்திதியாக இருக்கிறீங்கல்ல? யார் வீடு? பாகவதனுடைய ஒரு பெண் தூங்குகிற வீடு இது. கண்ணன் வீடு வேறு இடத்துல இருக்குது, பின்னாடி வரப்போகுது. நாயகனாய் நின்ற அதப்போ தான் கண்ணன் வீடு வரும். இப்போ இதெல்லாம் ஒன்று ஒரு பாகவதனுடைய வீடு தான். இப்போ இந்த பாகவதனுடைய வீட்டை சொல்லும்போது ஆண்டாள் எவ்வளோ உயர்த்தி சொல்கிறா பாருங்க. தூமணி மாடத்து. மாடம் என்று சொன்னால் எங்கேருந்து பார்த்தாலும் தெரியணும். அந்த மாதிரி இந்த பெண் எப்பையும் பிரகாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அப்போ உயர்ந்த நிலையில் இருந்தால் தானே எல்லாரும் தெரியும். அப்போ இந்த பொண்ணு மனசில் எப்படி இருக்கிறா? உயரமாக இருக்கிறா, மாடம் மாதிரி ஓங்கி இருக்கிறா. தூமணி மாடத்து. தூமணி மாடம் என்பது எந்த தோஷமும் இல்லாத ஒரு மாளிகை. அந்த மாளிகை என்பதற்கு வேதம் என்று பெயர். அதுக்கு சுவாபதேசம். வேதத்துக்கு அசுத்தியே கிடையாது. வேதத்துக்கு என்ன இருக்குது? அசுத்தியே கிடையாது. இது சுத்தம். காரணம் இது பகவானுடைய மூச்சுக்காத்து. பகவானுடைய மூச்சுக்காத்து. அப்போ இது தூமணி மாடம். ஒரு வேதத்துக்குள்ளே நுழையிற மாதிரி இந்த மாளிகைக்குள்ளே நுழையிறாமா. அப்போ இந்த வேதத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்சி அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியுமா? இருட்டு தான் இருக்கும். வேதத்தை நம்மளால் படித்து புரிஞ்சிக்க முடியுமா? புரிஞ்சிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க ஆச்சாரியர்களெல்லாம்? இந்த திருப்பாவை மாதிரியான பிரபந்தங்களாலே விளக்கு, இந்த வேதத்தை காட்டுகின்றது தான் பிரபந்தம். அதனால தான் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று சொன்னார். வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படி என்ன சொன்ன? வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் காட்டுவதற்குத்தான் பகவத்கீதை என்கிற சாஸ்திரத்தை கொடுத்தான். அந்த பகவத்கீதை என்கிற சாஸ்திரம் 700 ஸ்லோகங்களாலே 18 அத்தியாயத்திலே இருக்குது. அது வேதம் அனந்தாவை வேதகாங்கிறான். நிறைய வேதம், அது படிக்க முடியாது இல்லையா? அதை சுருக்கணும்னா என்ன வரும்? பகவத்கீதை. வேதத்தை மொத்தமாக சுருக்கி என்ன பண்ணிட்டாரு? 700 ஸ்லோகங்கள் 18 அத்தியாயமாக கொடுத்துட்டாரு. 700 ஸ்லோகம் 18 அத்தியாயம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பார்த்தா இது என்ன இவங்களுக்கு கஷ்டம்? அப்படியே அது 30 தமிழ் பாட்டை அழகாக கொடுத்துட்டா இல்லையா? அது அப்படியே கேப்சல் ஃபார்மாக பண்ணி கொடுத்துட்டா என்ன பண்ணுறது? அவன் 30 பாட்டு. அதனால தான் அது வேதம். இது வேதம் அனைத்துக்கும் வித்து. அது சமஸ்கிருதம், இது வாயில் நுழையக்கூடிய தமிழ் இல்லையா? அது கீதை. அது கீதை. இது கோதை. இதுக்கு என்ன பேர்? கோதை. அப்போ கீதை உயர்ந்ததா கோதை உயர்ந்ததான்னு சொன்னால் கீதையை விட கோதை தமிழ் உயர்ந்தது. கீதையை விட கோதை தமிழ் உயர்ந்தது. அப்போ அதை அப்படியே எடுத்து கொடுக்குறா இல்லையா? அதனால் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரி என்று சொன்னால் இந்த 30 தீபங்கள் எரிந்து கொண்டு இருக்கிறன.
நம்மை காப்பாற்றக்கூடிய, நமக்கு வழிகாட்டக்கூடிய, தீபம் இருந்தால் வழிகாட்டு, ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு போகலாம் இல்லையா, அந்தகாரம் தெளிவை தரக்கூடிய விளக்கு தான் இந்த திருப்பாவை. அதனால தான் விளக்குறோம். ஒரு விளக்காக இருக்கிறதால அதை விளக்குறோம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ, வாசனையாக இருக்கணும். தூபம் சொல்ல சொல்ல வாய் இனிக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தூபம் கமழ துயில் அணை மேல் கண் வளரும். என்ன உயர்ந்த வார்த்தை பாருங்கள், துயில் அணை. துயில் அணை என்ன அர்த்தம்? அவ்வளவு அற்புதமாக அதை பாகவதையினுடைய ஒரு படுக்கை கூட நமக்கு உத்தேசம். அப்படியா? அதுக்கு ஆதாரம் சொல்லணும் இல்லையா? எப்படி ஆதாரம் சொல்லலாம்? எம்பாரன்ட்டு இருந்தார் நம்முடைய ஆச்சாரியர். அந்த எம்பார் என்ன பண்ணார், ராமானுஜர் திருப்பதியில் இருக்கும் பொழுது பெரிய திருமலை நபிகளுடைய ராத்திரி படுக்கையை யார் போடுவாங்கன்னு சொன்னால் யார் போடுவாங்க? எம்பார் தான் போடுவார். நல்ல சாயங்காலம் அவரெல்லாம் முடிச்சுக்கிடுச்சு, அனுஷ்டானம் முடிச்சுட்டு துயில் அணை மேல் கண் வளரும். நல்லா நிம்மதியாக தூங்கணும். ஒரு பூச்சி புழுகு எதுவும் இருக்கக்கூடாது, ஒரு இண்டு கிண்டெல்லாம் இருக்கக்கூடாது, வண்டு கிண்டல். அப்படினால என்ன பண்ணுவார், நல்லா உதறி எதிரி முதல்ல இவர் தூங்கி பார்ப்பார். நீங்கள் ரொம்ப விஐபி சீட்டெல்லாம் இருக்குது இல்லையா, இப்போ ஜனாதிபதி வர்றாருன்னா ஜனாதிபதிக்கு சீட்டு போட்டுருவாங்க, மேடையில் நாற்காலி போட்டுருவாங்க. அந்த நாற்காலியில் அவங்களோட செக்யூரிட்டி முதல்ல உட்காந்து பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? உட்காந்து பார்ப்பாங்க. இது சேஃப்டியாக இருக்கா, காலையில். ஏன்னா ஜனாதிபதி உட்காந்து ஏதோ காலு கொஞ்சம் ஆட்டம் கண்டு விழுந்துடுச்சேன்னா அவ்வளோ கேமராவும் பார்க்கும் இல்லையா, அவள் செக்யூரிட்டியை தொலைச்சி கட்டிடும். அதோட என்னடா பார்த்தேன்னுட்டு. அதனால் எல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி யார், நம்முடைய எம்பார் படுக்கையெல்லாம் போட்டுட்டு முதல்ல அப்படி இப்படி பிறண்டு எங்கேயாவது ஒரு இடத்துல இடிக்குதா, ஏதாவது ஒரு இடத்துல கடிக்குதா, ஏதாவது முள்ளுகிள்ளு மாட்டிக்கிட்டு இருக்கா, சத்தகித்த மாட்டிருக்கிறா, அப்படி இருந்தால் அதை சுத்தப்படுத்திட்டு இனிமேல் நீங்கள் படுக்கலாம் பாரு. ராமானுஜர் பார்த்தாராம், ஒரு ஆச்சாரியன் படுக்கையில் போய் இவர் படுத்திருக்கிறாரேன்னுட்டு இவர் மேலே கோவப்பட்டாராம். அப்போ சொன்னாராம், ஐயா என் சுகத்துக்காக அதை படிக்கலை, ஆச்சாரியனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும்ங்கிறதுக்காக தான் நான் பண்ணேன். ஒரு சாப்பாடு கூட டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்போ என்ன அர்த்தம், துயில் அணை மேல் கண் வளரும். அப்படிப்பட்ட சோதிக்கப்பட்ட நல்ல தூங்கணும் என்பதற்காகவே இருக்கக்கூடிய என்ன அர்த்தம், துயில் அணை. துயில் அணைனா பகவத் சிந்தனைக்காகவே இருக்கு. அந்த தூங்குனா பகவத் சிந்தனை தான் வரணுமா. துயில் அணை மேல் கண் வளரும். என்ன அழகான வார்த்தை பாருங்கள், கண் வளராய். தூங்குங்கிறது கூட அபசகுனம், தூங்குங்கிறது கூட அபசகுனம் இல்லையா. இது என்ன, இது கண் வளருதல். கண் வளருதல்னுட்டு அர்த்தம். கண் வளருதல்னா கண் மூடுதலை எப்படி சொல்கிறோம், கண் வளருதல்னுட்டு சொல்கிறோம் இல்லையா. கண்ணை மூடுறத கண் வளருதல். அப்போ பார்த்தோன்னா எதுவுமே நெகட்டிவாக சொல்லக்கூடாது, எதுவுமே பாசிட்டிவ் தான். எத்தனை உயர்ந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கிறோம் பாருங்கள். துயில் அணை மேல் கண் வளரும். இப்போ வரவை சொல்கிறான், மாமான் மகளே. மாமான் உறவை சொல்லி அழைக்கின்ற பாசனம் இந்த பாசனம். அதுதான் 9 உறவை சொல்கிறேன். மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மணிக்கதவம் நவரத்தினங்களாலே இழைக்கப்பட்டது. 9ன்னுட்டு வருது இல்லையா, அங்கே மணி, தூமணி மாடம், இந்த இடத்துல மணிக்கதவு. தாழ்த்திரவாய். ஏன் தாழ்த்திரவாய், தள்ளிட்டு உள்ளே போக வேண்டியது தானே. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், இப்போ என்ன பண்ணார், ரஷ்ய அதிபர் இருக்கிற ரூமில் பாகிஸ்தான் அதிபர் அவர் பாட்டுக்கு கதவை தள்ளிக்கிட்டு உள்ளே போனாராம். என்ன நீ பாட்டுக்கு நீ வந்துட்ட, பேப்பரில் வந்தது இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், கதவை தட்டி உள்ளே பார்க்கணும். ஒருத்தவங்களை வரவழைக்கணும்னா நம்ம கதவை திறக்கணும். திறந்து நம்ம கிடுகிடுன்னு உள்ளே போய் கதவை திறந்து வாங்க வாங்கன்னு சொல்லி வரவழைச்சிட்டு போகிறது ஒரு மரியாதை. அந்த மரியாதையை சொல்கிறான் தாழ்த்திரவா. அது மட்டும் கிடையாது, அந்த கதவு ஒரு வித்தியாசமான கதவான். எந்த இடத்துல தாப்பா இருக்குது, எந்த இடத்துல பூட்டு இருக்குது, எந்த இடத்துல சாவி இருக்குன்ட்டு தெரியாது. அப்பேற்பட்ட விஷயம்ங்கிறதால அந்த பெண்ணே நம்மளை அழைச்சிக்கிட்டு போகணும் இல்லையா. ஆச்சாரியன் நினச்சா ஆச்சாரியன் நம்மளை என்ன பண்ணுவார், கைப்பிடிச்சு கொண்டு போய் காமிப்பார். இந்த மாதிரி இவ தலைவி, இவ நம்மளை அழைச்சிட்டு போகணும். அதனால் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும். பல விஷயங்கள், உலகியல் விஷயங்களை சொல்லாமல் இருட்டில் தூங்காதேங்கிறான். இருட்டில் யார் தூங்கும், பேய் தான் தூங்கும். ஒரு விளக்கு வச்சுக்கிட்டு தூங்கு, ஒரு விளக்கு வச்சுக்கிட்டு தூங்கு. நல்ல வாசனையாக இருக்கணும் இல்லையா. அந்த அறை எப்படி இருக்கணும், கண்ணா பின்னான்ட்டு இருக்கக்கூடாது. ஒரு ஊதுவத்தி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு தூங்கும்போது இப்படியெல்லாம் சில உபச்சாரங்களெல்லாம் உண்டு. தூங்கும்போது உபச்சாரங்களெல்லாம் உண்டு. சரி, அப்படி உபச்சாரங்களோடு இருக்கக்கூடியவள் வாழ்க்கையை எப்படி அனுபவித்து வாழ்கிறா பாருங்கள். பெரியாழ்வார் சொல்கிறாரு, எப்போ பார்த்தாலும் நீ நல்லபடியாகவே வாழலாம், தப்பு கிடையாது, ஆனால் பகவத் சிந்தனை மட்டும் உள்ளே இருக்கட்டும்ங்கிறார்.
இதெல்லாம் பகவான் கொடுத்தது என்கிற ஒரு அடிப்படையில் நீ எதை வேணாலும் அனுபவிச்சா கூட அது வித்தியாசம்தான்ங்கிறார். பராசரப்பட்டர் போகும்போது இருக்கிற நகையெல்லாம் போட்டுட்டு பெருமாள் கிட்ட போகிறாராம். என்ன சாமி ரொம்ப எளிமையாக இருக்கணும்னு சொன்னீங்க, இப்படி நகை நட்டெல்லாம் ஆபரணம்லாம் போட்டுக்கிட்டு பீதாம்பரம் கட்டிக்கிட்டு போகிறீங்களேன்னு சொன்னேன். அவன் ராஜாயா, ரங்கராஜாயா, ரங்கராஜா பக்கத்தில் ஒரு கீழ்சல் துணியோடு இருந்தால் அவனுக்கு அது மதிப்பா? பெரிய பணக்காரன் விட்டு பிள்ளை, ஆனால் சட்டை எல்லாம் கிழிஞ்சு போயிருக்குதுன்னு சொன்னால் அது பணக்காரனுக்கு இழிவா? எது இழிவு? ஒரு பெரிய அம்மா கோடீஸ்வரி, ஆனால் சேலை கிழிஞ்ச சேலையை கட்டிக்கிட்டு ஏதோ இந்த துடைக்கிறோம் இல்லையா, அந்த துடைக்கிற அப்படி ரொம்ப பேர் கட்டிக்கிட்டு இருப்பாங்க சமயத்தில். ஏன்னா நல்ல பேர் வரட்டும்னுட்டு இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? அந்த கௌரவம் உடையிலையும் காமிக்கணும். இருந்தால் அதை தூய்மைப்படுத்தி அணிந்து கொள்ளுங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இவன் அவ்வளவு ரொம்ப அற்புதமாக. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு தரம் சொல்லியிருக்கிறேன், நம்ம சாப்பிட்றது பகவானுக்கு சாப்பாடு கொடுக்குறதாட்டம் அந்த கௌரவம் இருக்கணும். நம்ம நீராடுவது உள்ளே இருக்கிற பகவானை நீராடுவதாட்டம் அந்த கௌரவம் இருக்கணும். நம்ம அணிங்கிறது உள்ளே இருக்கிற உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்ங்கிற மாதிரி அந்த ஆலயமாகி இந்த உடம்புக்கு எத்தனை விதமான சௌகரியம் பண்ணணும். ஒரு ஆலயத்தை அப்படியே கரையாக அறிகிற மாதிரி விட்டுருவாங்களா? அந்த மாதிரி இது பகவான் இருக்கிற ஆலயம் என்கிறதால இந்த தேகத்தை காப்பாற்றினார். கிருஷ்ணசாமி ஐயங்கார்கிட்ட ஒருத்தவர் கேட்டார், நம்முடைய தேகத்தை நம்ம சம்ரட்சணம் பண்ணுறது சரிதானான்னு கேட்டார். சரிதான்னு சொன்னார். ஏன்னு கேட்டார். அது உன் தேகம் கிடையாது. க்ஷேத்திரம் க்ஷேத்ரஞ்சன்னுட்டு பகவத்கீதையில் சொல்கிறான். க்ஷேத்ரஞ்சன் என்ன? உள்ளே இருக்கக்கூடியவன். உள்ளே இருக்கக்கூடியவன் யார்? இந்த கூட்டில் அவன் தங்கியிருக்கிறான். அந்த இருக்கிற வரைக்கும் அந்த கூடு. மாணிக்கம் இருக்கிற வரைக்கும் மாணிக்கத்தினுடைய பெட்டிக்கு மதிப்பு. அப்போ அந்த பெட்டியை நம்ம என்ன பண்ணலாம்? பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா உள்ள மாணிக்கம் இருக்குது. மாணிக்கம் இல்லாட்டி போனால் அந்த பெட்டியை தூக்கி குப்பையில் போட்டுடலாம். அப்படி தான் நம்ம தூக்கி நெருப்பில் போடுறோம் இல்லையா? இது போன பிறகு தானே பத்திரமா பார்த்துக்கிறோமா? 50 வருஷம் என் கூட இருந்தவரை, அதனால் பீரோவில் அவரை வச்சுருக்கிறேன்னுட்டு யாராவது வச்சுருக்கிறோமா? கோடியாக கொடுத்தாரு, அதனால் நான் நவரத்தின பீரோ வச்சு அவரை உள்ளே வச்சுருக்கிறேன். அப்படி நவரத்தினத்தில் வச்சாலும் கூட அதையும் தூக்கி மண்ணில் போட்டுறான். அதுதான் அதிகபட்ச கௌரவம். சாதாரண மரப்பெட்டியா நவரத்தின பெட்டியா? 10,000 50,000 தூக்கிட்டு போகும்போது சாதாரணமாக தூக்கிட்டு போகிறதா இல்லை பெரிய செலவு பண்ணி தூக்கிட்டு போகிறதான்னுட்டு. அதான் அது இறுதி செலவுன்னுட்டு பேர். அதுக்கப்புறம் ஒரு செலவும் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறான்? இந்த கௌரவம் இந்த இடத்துல இருக்குது. மாமான் மகளே மணிக்கதவம், மணிக்கதவம் தாழ்த்திரவாய், நீ தாழ்த்திரவாய். இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம எல்லாம் மூடி வச்சுருக்கிறோம். பகவான் உள்ள பூர்றதுக்கு ரெடியாக இருக்கிறான், ஆனால் நம்ம கதவை திறக்காமல் டைட் பண்ணி வச்சுருக்கிறோம். தாழ்த்திரவாய், உள்ள பரமாத்மாவுக்கு இடம் கொடு. அதை தானே திருமங்கை ஆழ்வார் சொன்னார். நீ வந்த ஆனால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஏன்னா இவன் எப்படா கதவை திறப்பான்? மனக்கதவை என்று திறப்பான். உள்ளே சென்று அந்த தகராகாசத்திலே அமரலாம் என்று நினைத்தால் இவன் கதவையே திறக்க மாட்டேங்கிறானே, கையை கட்டி வச்சுருக்கிறானே அப்படின்ட்டு பகவான் நினைக்கிறாராம். ஆனால் நீ என் மனசில் உட்கார்ந்துக்கிட்டேங்கிற, நீ என்னுடைய மனசில் உட்கார்ந்துக்கிட்டேங்கிற. சரி, அதனால் மணிக்கதவம் தாழ்த்திரவாய், உன்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த கதவை திறந்து விட்டால் உன்னிடத்திலே ஜொலிக்கக்கூடிய பரமாத்மாவை நாங்களும் பார்ப்போமே. உன்னுடைய மனக்கதவை நீ திறக்க வேண்டும். மணிக்கதவை தாழ்த்திரவாய். சரி, அவள் தான் ஏந்திரிக்க மாட்டேங்கிறா. இப்போ என்ன பண்ணுறா? துணைக்கு ஆளை தேடுறாங்க. துணைக்கு ஆளை தேடுறாங்க. உள்ளே இருக்கிறவங்க கதவை திறக்காட்டி போனால் என்ன பண்ணணும்? அடுத்து ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டு தான் அந்த கதவை நம்ம திறக்கணும். மணிக்கதவம் தாழ்கிற மாமீர், அவளை எழுப்பீரோ, அவளை எழுப்பீரோ. அவள் எந்த விதமான செய்கையும் இல்லாமல் இருக்கிறாளே, அவளை எழுப்பீரோ. ஏன் நீங்கள் கூப்பிட்டு பார்த்தீங்களா அப்படின்ட்டு அவள் மறுபடியும் கேட்குறா. உள்ளே இருந்து கூப்பிட்டா எழுந்திரிச்சிடுவாளே. கூப்பிட்டு பார்த்தாச்சு, ஆனால் ஏந்திருக்கிற மாதிரி தெரியல. ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. பெரும்பாலும் 5 விஷயத்தை ஏதோ ஒரு விதம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஆண்டாள் அதில் சொல்லுவாள். பல நேரங்களில் நான் ஒரு பாசுரத்திலையும் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? மாயனை வளமந்திரை மைந்தனை தூய பெருநிறமனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்று மணி விளக்கை தாயை குடல் வழக்கம் செய்து தாமதரை. பகவானை 5 சொல்கிறான். ஏன்னா 5 தான் எல்லாம். 5 மரியாதை. இதில் 5 என்ன சொல்கிறா? ஊமையோ செவிடோ அனந்தலோ ஏமப்பட்டாளோ மந்திரப்பட்டாளோ. 5 விஷயம். ஒருவன் மயக்கத்துக்கு காரணம் என்ன? வாய் பேசக்கூடாதா? வாய் பேசக்கூடாது. பகவானுடைய நாமத்தை தவிர பாக்கி பேசுகிறதெல்லாம் வேஸ்ட். அதுக்கு ஊமையாக இருக்கிறது பெட்டர். ஊமையோ அன்றி செவிடோ. பகவானுடைய அந்த கீர்த்தனங்களை செவிமடுப்பதை விட இந்த செவி கண்ட விஷயங்களெல்லாம் போகக்கூடாது. அதுக்கு செவிட்டு கவி தான் நல்லது.
எப்படி இருக்கணும்? லோகாயத விஷயங்களிலே சிவிடனாகவும் பகவத் விஷயத்திலே பூர்ண கிரகிக்கும் சக்தி படைத்தவனாகவும் இருங்கிறான் இல்லையா? கேள்வியினால் தோற்கப்படாத செவி என்கிறார் திருவள்ளுவர். ஏன் ஓட்டப்பட்டிருக்கிறோம்னா நல்ல விஷயம் உள்ளே போட்டுன்னு தான் ஓட்டப்பட்டிருக்கிறோம் இல்லையா? இது ரெண்டாவது. உமையோ அன்றி செவிடோ அனந்தலோ. அனந்தலோ என்னன்னு அர்த்தம்? ரொம்ப டயர்டாக இருந்தால் அனந்தலோ, சோர்வா அவளுக்கு. ராத்திரியெல்லாம் கண்ணனையே நினைத்து 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 அனுபவித்த ஒரு சோர்வா அனந்தலோ. ஏமப்பட்டாளோ. ஏமப்பட்டாளன்னா என்ன அர்த்தம்? காவலிடப்பட்டாளான்னுட்டு அர்த்தம். காவலிடப்பட்டாளா, யாராவது காவல், நீ ஏந்திச்சு வெளியில் போனோம்னா அப்புறம் இருக்கும் உனக்கு சேதின்னுட்டு யாராவது இவளுக்கு காவலிட்டார்களோ. ஏமப்பட்டாளோ. மந்திரப்பட்டாளோ. மந்திரப்பட்டாளோ, ஏதாவது மந்திரத்தை ஓதிட்டாங்களா? மந்திரத்தால் கட்டுப்பட்டு இவளை வச்சுருக்கிறாங்களா? ஏன்னா மந்திரத்தால் எல்லாம் அப்படியெல்லாம் செய்யலாம். ஏன்னா ஆனானப்பட்ட அந்த காலத்திலே திருமாலிருஞ் சோலையில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய சாநித்தியத்தையே கேரளாவில் இருக்கக்கூடிய சில மாந்திரிகர்களெல்லாம் மந்திரத்தை எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று நினைத்தார்களாம் இல்லையா? அப்போ அங்கே இருக்கிற ஆச்சாரியர்களெல்லாம் அதை காப்பாற்றினார்கள். ஏன்னா அந்த மந்திரத்தை விட திருமந்திரம் பெருசு. ஏமப்பட்டாளோ மந்திரப்பட்டாளோ. ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, ரெண்டாக பிரிக்கணும். அது மாமாயன். மாமாயன் என்ன? அங்குஷ்டை சாதனம், இங்குஷ்டை சாத்தியம் என்னார் இல்லையா? எம்பெருமானுடைய அவதார விசேஷங்கள் இந்த இடத்துல அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இருக்க. இதெல்லவா மாயம், இதென்ன மாயம், இதென்ன மாயம் என்கிறார் இல்லையா? அப்போ ஒரு கயிற்றினாலே உரலோடு கட்டி போட்டு அப்படி இருக்கிறானே உறவிடை, இந்த எளிய நிலை இருக்குது இல்லையா? சௌலபிய விசேஷத்தை தான் மாயனை. மாமாயன் சாதாரண, ஏற்கனவே மாயனைன்னு சொன்னா, இது மாமாயன். மாமாயனன்னு சொன்னால் ஆஸ்ரித ஒரு அன்பு மிகுந்தவன், ஒரு அடியார்களிடத்திலே அன்பு பெருக்காறு போல ஓட ஓட வந்தவன் மாமாயன். மாதவன். என்னைக்கு இருந்தாலும் பெருமாளை பிரிக்க முடியாது. இந்த துவயமே நமக்கு உத்தேசம். எப்பயுமே எது ரத்தினம், ரத்தினம்னு சொல்கிறோம் இல்லையா? இன்னும் ஒரு ரத்தினத்தை சொல்கிறேன். மந்திர ரத்தினம். எது மந்திர ரத்தினம்னா? எது மந்திர ரத்தினம்? 3 மந்திரங்கள் இருக்குது. ஒன்றும் ராஜா, ராஜமந்திரம்ங்கிறது திருமந்திரம் இல்லையா? மந்திர ரத்தினம் என்கிறது எது? துவயம். மந்திர ரத்தினம் என்பது 25 அக்ஷரமாக இல்லையா? 2 சென்டென்ஸாக இருக்கும். 2 சென்டென்ஸு 25 அக்ஷரம். அப்படி இருக்கக்கூடிய மந்திரம் அதுதான் 25 உட்பொருள்மால் இயம்பும் அவள் வாழியே. 25 உட்பொருள்மால் துவய மந்திரத்தை சொன்னது யார்? விக்வேஷனருக்கு பிராட்டி தான் துவய மந்திரத்தை சொல்கிறா. அதனால் பின்னாடி சொல்லப்போகிறா வங்கக்கடல் கடைந்த மாதவனேன்னு சொல்ல போகிறான். அப்போ மாதவன் அப்படின்னு சொன்னாலே பிராட்டியினுடைய இணைப்பு உள்ளவன், பிராட்டியோடு எப்போவுமே சேர்ந்திருப்பவன். பிராட்டி இல்லாமல் பெருமாள் கிடையாது, பெருமாள் இல்லாமல் பிராட்டி கிடையாது. நம்முடைய சம்பிரதாயம் என்பது பிராட்டியும் பெருமாளும். அதனால தான் பிராட்டிக்கு அர்ச்சனை பண்ணும்போது பெருமாளுக்கும் சேர்த்து தான் நாமத்தை சொல்லணும். பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணும்போது பிராட்டியினுடைய நாமந்தான் சொல்லணும். அதனால் ரெண்டும். அதான் ஒருத்தவர் கேட்டார், பிராட்டிக்கு ரொம்ப பெருசாக ஆழ்வார்களெல்லாம் பாடலையே, அங்கே ஒன்று இங்கே ஒன்று, என்னுடைய திருமகள் கெழ்வரே என்றும் இப்படி ஒரு இடத்துல தான் இருக்குது. அங்கங்கே ஒரு 10-12 பாட்டில் தான் பிராட்டியை பற்றியே வருது இல்லையா? அரவிந்த பாவையும் தானும் அப்படி 1-2 இடத்துல தான் இந்த லக்ஷ்மி சம்பந்தம் வருது. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ் மறுக்கணேன், அந்த இடத்துல திருக்கண்டேன்னா லக்ஷ்மி சம்பந்தத்தை. ஆனால் ஆரம்பிக்கும் போதே அப்படி தான் ஆரம்பிக்கிறார். அப்போ தான் ஒருத்தவர் சொன்னார், பிராட்டிக்கு தனியாக பாட வேண்டிய அவசியமே கிடையாது, பெருமாளுக்கு பாடின 4000ம் பிராட்டிக்கு தான்ட்டார். பெருமாளுக்கு உள்ள திருவாழ் மார்பன்னு பேர், திருமரு மார்பன்னு பேர் இல்லையா? ஸ்ரீயப்பதியன்னு தான் முதல்ல எழுதும்போதே எழுதுவோம். திருமகள் கேள்வானாய், திருமகள் கேள்வானாய். சரி, கூரத்தாழ்வான் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கிறார், நேராக பெருமாளை சொல்ல வேண்டியது தானே. ஆனால் அப்படியே சொல்கிறாரு, லக்ஷ்மி. முதல்ல சப்தமே என்ன சப்தம்? லக்ஷ்மி நாத. நாராயண சப்தத்தை வச்சு சொல்லலை. நாராயணனை குறிப்பிடும்போது எப்படி சொல்கிறாரு? லக்ஷ்மி நாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மது ஆச்சாரிய பரியந்தாம். லக்ஷ்மி சப்தத்தை வச்சு சொல்கிறார்.
சரி டைம் ஆகிடுச்சு முடிச்சுடுவோம். அதனால் மாமாயன் மாதவன் வைகுந்தன் இப்படி இருந்து அசெண்டிங் ஆர்டரில் போகுது. யார் இவன்? இங்கே வந்தவன். இவனை பிடிச்சா லக்ஷ்மி சம்பந்தம் கிடைக்கும், லக்ஷ்மி சம்பந்தம் கிடைச்சா வைகுந்தத்துக்கு போகலாம். இந்த ஆர்டரில் சொல்கிறா. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று என்று யூ ஹாவ் டு ரிப்பீட், சாண்ட் இல்லையா? அப்படி பகவன் நாமாமை எப்படி சொல்லணும்? நாமம் பலவும் நவின்று, இந்த வார்த்தை தான் உயிர் சொல். நாமத்தை வெத்தலை பாக்கு போட்டா, ஒரு மிட்டாயை கொடுத்தா, அந்த நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பிடும்போது எதுக்கு நாக்கு கொடுத்துருக்குறான் நான் நினச்சி பார்க்குறது, இப்படியே ஒரு ஜிப்பாட்டம் வச்சு போட்டுடலாமே இங்கே. அப்போ கேசரிக்கும் புளியோதரைக்கும் வித்தியாசம் தெரியாமல் எல்லாம் போயிடும் இல்லையா? அப்போ இது கேசரி, இது வடைன்னு சொல்லக்கூடாது, வடை அமுது. அப்படி நமக்கு தத்தியானம் இப்படியெல்லாம் இருக்க, இது நாவினால் முதல்ல அதை ருசிக்கணும், அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணுங்கிறதுக்காக தானே நாக்கை கொடுத்து நாக்கில் வச்சுருக்கிறான். இதே தான் நாமத்துக்கும். நாமத்தை எப்படி சொல்லணும்? நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். வெத்திலை பாக்கு போடுற மாதிரி சொல்லி 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 அந்த வெத்திலை பாக்கினுடைய ரசத்தை உள்ளே எப்படி விழுங்குறோமோ அந்த மாதிரி நாமத்தின் சுவையை நம்ம விழுங்கணும். அது அந்த நாமத்திலேயே பெருமாள் நாமம் பெருசா, ஆச்சாரிய நாமம் பெருசான்னா மதுரகவி ஆழ்வார் நமக்கு காமிக்கிறார் இல்லையா? என்ன சொல்கிறாரு? கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன அப்பதில் நன்னி தென்குருகூர் நம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. நாவினால் நவிற்றி இன்பம் எய்தினேன். நாவினால் நவிற்றி, நவிலுதல். நவிலுதல் சொன்னால் அனுபவித்தல். நாக்குனால நான் சொல்ல சொல்ல இனிக்குதடான்னு சொன்னார் இல்லையா கண்ணதாசன்? அந்த நாமம் யாருக்கு இனிக்கணும்? ராமா 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 என்ன அமிர்த நாமம் அது. அந்த அமிர்தத்தை சொன்னால் எப்படி இனிக்குமோ அந்த மாதிரி நாவில் அந்த இனிப்பு சுவை வரணும். என்னைக்கு அந்த நாமத்தை சொல்லும்போது நம்முடைய நாக்குக்கு அந்த ரசானுபாவம் கிடைக்குதோ அன்னைக்கு நமக்கு பக்தி கை வந்து விட்டதுன்னுட்டு அர்த்தம். எந்த நாமத்தை சொன்னாலும் சரி. அதனால் நாங்களெல்லாம் இதை அனுபவமாக வைத்திருக்க. நாமம் பலவும், ஒரு நாமம் கிடையாது. ஏன் பலவும்னு சொன்னால் ஒவ்வொரு நாமத்துக்கு ஒரு ஒரு ருசி இருக்குது. எல்லாம் உள்ளே போயிட்டா எல்லாம் நியூட்ரிஷனாக தான் மாறுது. இது வரைக்கும் தாங்க ருசி. இதுக்கப்புறம் புளியோதரையும் ஒன்று தான், வடையும் ஒன்று தான், சுண்டலும் ஒன்று தான் இல்லையா? அங்கே போய் எல்லாம் பிரிய போகுது. இதுக்கப்புறம் நீங்கள் சுவையை எடுக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி எல்லாம் பகவானுடைய நாமந்தான், ஏக பகவான் தான். ஆழ்வார் சொன்னார், புலம் தரும் செல்வம் தந்திடும் அழிய. எல்லாம் ஒன்றா தருமானா? எல்லாம் ஒன்றா தான் தரும். எப்படி ஒரு சாதத்துக்குள்ளேயே வைட்டமின் பி இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, எல்லாம் ஒரே நேரத்தில் இருக்கோ அதே மாதிரி நாமத்தில் எல்லாமே இருக்குது. ஆனாலும் ருசி பேதம் இருக்குது இல்லையா? புளியோதரை வேறு, தயிர் சோறு வேறு இல்லையா? அந்த மாதிரி அச்சுத நாமம் வேறு, அனந்த நாமம் வேறு, கோவிந்த நாமம் வேறு. நாமம் பலவும் ருசி பேதத்துக்காக. ஏன் டெய்லியே இட்லி போட்டால் நம்மளால் சாப்பிட முடியுமா? உடனே அதை ஊத்தப்பமாக மாத்திரம் இல்லையா? அப்போ அச்சுத நாமம் சொல்லு. சரி கொஞ்ச நேரம் போர் அடிக்குது, ராமநாமத்தை சொல்லு. நாமம் பலவும் நவிலுதல். நவிலுதல்னா யூ ஆர் என்ஜாயிங் த சாண்டிங் ஆஃப் நாமம். நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படியே உட்கார்ந்து இருக்கும்போது இல்லையா? அந்த நாமத்தினுடைய அர்த்தானுபாவத்தை நினச்சி அழுக வரணும், சிரிப்பு வரணும், அவனுடைய வீர பிரதாபங்களெல்லாம் வரணும் இல்லையா? அவ்வளவு அந்த நாமங்கள் அடக்கி இருக்குது. அதனால தான் நாமியை விட நாமம் பெரிது. எது பெருசு? நாமி காப்பாற்றுவான், காப்பாற்றமா போகிறான். திரௌபதியை காப்பாற்றியது நாமாவா நாமியா என்று சொன்னால் யார் காப்பாற்றினது? நாமி துவாரகையிலே இருந்துட்டார். காப்பாற்றினது யார்? நாமம். அந்த நாமம்தான் காப்பாற்றியது. அதனால தான் தொண்டரடிப்படியாழ்வார் திருமாலையினுடைய முதல் பாசுரத்திலே சொல்கிறாரு, என்னையா ரொம்ப மிதப்பாக வந்திருக்கிற, தோள்களெல்லாம் பூரிச்சு கிடக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, என்னுடைய 5 புலங்களையும் ஜெயிச்சிட்டு இப்போ யமன் வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, அவன் தலையில் கால் வைப்பேங்கிறார். காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு விழி தருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீது மூவுலகம் உண்டு விழுந்த முதல்வ நின் நாமம் கற்ற ஆவலி புடமை கண்டாய். அப்போ என்ன அர்த்தம்? இறைவனுடைய நாமாவை சொன்னால் தோள்களெல்லாம் சிலிர்க்குமா, உடம்பெல்லாம் சிலிர்க்குமா, உள்ளே இருக்கிற வியாதியெல்லாம் என்ன போயிடுமா. மருந்து சாப்பிட வேண்டியதில்லையா? அதனால தான் மருத்துவனாய் நிற்கும் மாமணி வண்ணான். மருந்து வேண்டியதில்லையா? நாமாதான் மருந்தான். ராமநாமத்தை சொல்லி ஒரு தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டோம்னா நோய் போயிடும். மருந்துங்கிறது சப்போர்ட் தான்.
மருந்துங்கிறது சப்போர்ட் தான். ஏன்னா ஒத்துக்க மாட்டான், வெறும் நாமாவில் போயிடுச்சுன்னா ஒத்துக்க மாட்டான். அதனால் மருந்து சாப்பிட்டு போன மாதிரி ஒரு பாவலா பண்ணணும். ஏன்னா மருந்து சாப்பிட்டாலும் போகலையே. அப்போ பல பேருக்கு மருந்து வேலை செய்யலைன்னா அர்த்தம், மருந்து மட்டும் வேலை செய்யாதுன்னுட்டு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல பகவான் டிக் பண்ணணும்னா அவனுடைய நாமம் தான் காப்பாற்றும். அதே ராமநாமம் தான் சீதையை காப்பாற்றியது. அந்த நாமத்தை சொல்லி தான் அந்த பரதன் உள்ளே அந்த பரதனை போல இந்த பெண்ணும் இந்த நாமாவை நினைத்து கொண்டே இருக்கிறாள். அப்படி யோகீஸ்வரராக இருந்தவர் யாருன்னு சொன்னால் திருமழிசை ஆழ்வார். அவர் தான் மந்திரம் சொல்லும்போது காதல விழாத ஊமையாக இருந்தாராம். ஊமையோ அன்றி செவிடோ. அந்த திருமழிசை ஆழ்வாரை எழுப்புகின்ற துயில் உணர்த்துகின்ற பாசுரமாக இந்த 9வது பாசுரம் அமைந்தது. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்பளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ. உன்மகள்தான் உமையோ அன்றி செவிடோ அனந்தலோ. பாடுற பாவத்திலேயே அந்த கொஸ்டின் மார்க் வரணும். உமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. உடனே அடுத்த ஸ்டேஜுக்கு வேற ஒரு இதில் வந்துடணும். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரம் பாவாய். பற்பல நாமங்களை நாங்கள் சொல்ல சொல்ல அதை கேட்டுக்கொண்டு உறங்கி கொண்டிருக்கிற உன்னுடைய பெண்ணை எழுப்பு, அவளே வந்து எங்களை எழுப்பட்டும், நாம் எல்லோரும் சேர்ந்து இப்போ அடுத்த ஒரு பாகவதையை எழுப்புவதற்காக செல்வோம் என்கிற அளவிலே இந்த 9வது பாசம் இன்றைக்கு நிறைவு பெறுகிறது. ஆண்டாளின் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.